இன்றைக்கி மார்னிங் பீஸ்ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆச்சு. அமாவாசைங்கிறதுனால நேரத்தோடையே எழுந்திரிச்சு வீடெலாம் சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சமையலை எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். இது என்னோடய வழக்கம்தான். எங்கள் மாமனார் இல்லாதனால என் ஹஸ்பண்ட் வந்து அமாவாசை விரதம் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஹஸ்பண்ட் எப்போவுமே அமாவாசை அன்னைக்கு மார்னிங் சாப்பிட மாட்டாங்க. மத்தியானம் தான் விரதம் விட்டு அமாவாசை விரதம் விட்டு சாப்பிடுவாங்க. அதனால் என் பொண்ணுக்கு மட்டும் கொஞ்சமாக சட்னி அரைச்சி தோசை ஊற்றி கொடுத்து அனுப்பிட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக பச்சை பயிறு நிலக்கடலையும் ஊற வச்சுருந்தேன். அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவரைக்காய் சாம்பார் வச்சு சாதம் வச்சு கருணக்கிழங்கு மசீல் பண்ணி வாழைக்காய் வறுவல் பண்ணி பரங்கிக்காய் புளிக்கறி பண்ணி ரசம் வச்சு இதெல்லாம் முடிக்கவே எனக்கு ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. ஹஸ்பண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஒரு 11:30க்கெலாம் எனக்கு வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரு, நான் விரதம் விட்டு சாப்பிட்டுட்டு ஒர்க்கு கிளம்புனாங்க. ஆனால் எனக்கு வேலை முடியவே அந்தாந்தானே ஒரு 12 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க விரதம் விட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு கொண்டே லஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க ஒர்க்கு கிளம்புனாங்க. ஸோ இன்றைக்கி ரொட்டீன் வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. ஆனால் காலையில் என் பொண்ணுக்கு லஞ்சு வந்து ரெடி பண்ணி கொடுக்க வேணாங்கிறதுனால கொஞ்சம் நான் பீஸ்ஃபுல்லாகவே வேலையை பார்த்தேன். காலையில் அவளுக்கு லஞ்ச் ரெடி பண்ணி கொடுக்குறணும், டிஃபனும் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா நான் கொஞ்சம் பரபரன்னு வேலை பார்க்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இன்றைக்கி லஞ்ச் வந்து அதுக்கப்புறமா தான் மதியம் தான் கொடுத்து விட போகிறாங்கனால பீஸ்ஃபுல்லாகவே கொஞ்சம் வேலை பார்த்தேன் நான். ஸோ இன்றைக்கி ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு எனக்கு. டெய்லியும் இப்படி தான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். அது ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ரொம்ப மனசுக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும், மைண்டு ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஆனால் நம்மளால் முடியறதில்ல, டெய்லியும் ஒரே மாதிரி எந்திரிக்க முடியறதில்ல. ஸோ முடிகிறப்போ இந்த மாதிரி நல்ல நாள் பெரிய நாளப்போ இல்லை முடிகிறப்போ இந்த மாதிரி எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வேலை பார்க்குறப்போ நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லன்ச் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க சாமி கும்பிட்டுட்டு வந்து அவங்க அப்பாவையும் கும்பிட்டுட்டு வந்து உட்காந்து விரதம் விட்டு சாப்பிட்டுட்டு என் பொண்ணுக்கு லஞ்சு கொடுத்துட்டு அவங்க ஒர்க்கு கிளம்பிட்டாங்க. நானும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன்.